கால் முளைத்த மீன்கள். கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் ஆசையை மட்டி குருவிடம் தெரிவித்தான். அதற்கு சீடர்கள், குருவே, பகலில் போனால் பெரிய பெரிய அலைகள் நம்மை சாகடித்து விடும். அதனால் இரவில் போகலாம். அப்பொழுதுதான் கடல் தூங்கிக் கொண்டு இருக்கும். ஒரே இருட்டாக இருக்குமே, என்ன செய்வது என்று யோசித்தான். என் கையில் தான் கொல்லிக்கட்டை இருக்கின்றதே என்றான் முட்டாள். கடல் என்றதுமே பரமார்த்தர் பயந்தார். பின் சீடர்கள் தன்னை கோழை என்று நினைத்து விடக்கூடாது என்பதால் சம்மந்தம் தெரிவித்தார். சீடர்கள் மகிழ்ச்சியோடு ஆளுக்கு ஒரு தூண்டில் எடுத்துக்கொண்டு குருவுடன் இரவில் கொல்லிக்கட்டை வெளிச்சத்தில் மீன் பிடிக்க சென்றனர். கடற்கரையில் படகு ஒன்றில் பரமார்த்தரும் அவரது 5 சீடர்களும் ஏறிக்கொண்டனர். மட்டியும் மடையனும் துடுப்பு போட்டனர். மூடன் தூண்டிலை போட்டான். அவன் போட்ட தூண்டிலில் தவளை ஒன்று மாட்டியது. அதை கண்ட சீடர்கள், இது என்ன விசித்திரமாக இருக்கின்றதே என்று கேட்டனர். அது தவளை என்பதை மறந்த பரமாத்தர், இதுவும் ஒரு வகை மீன்தான். அதிகமாக தின்று கொழுத்து விட்டால் இப்படி கால்கள் முளைத்துவிடும் என்று விளக்கம் கூறினார். அப்படியானால் கால் முளைத்த மீன்கள் கட்டி போட்டு வீட்டிலேயே வளர்க்கலாம் என்றான் மட்டி. மண்டு தூண்டிலில் ஒரு சிறிய மீன் மட்டுமே மாட்டியது. முட்டாள் குருநாதரிடம், படகில் சில ஓட்டைகளை போட்டு பக்கத்தில் கொஞ்சம் பூச்சிகளை வைத்து விடுவோம். அந்த பூச்சிகளை தின்பதற்காக மீன்கள் ஓட்டை வழியாக படகுக்குள் வரும். உடனே பிடித்து கொள்ளலாம் என்றான். அவன் யோசனைப்படி படகில் இருந்த ஆணிகளால் ஆளுக்கொரு ஓட்டை போட்டனர். அவ்வளவுதான். அப்பொழுதே கடல் நீர் படகுக்குள் வந்ததும் சீடர்கள் எகிரி குதித்தனர். அதன் பின் படகு கடலுக்குள் மூழ்கியது. குருவும் சீடர்களும் லபோ திபோ என்று அலறியபடி நீருக்குள் தத்தளித்தனர். அவர்கள் போட்ட சத்தத்தை கேட்டு அங்குள்ள மீனவர்கள் காப்பாற்றினர். மடத்துக்கு வந்து சேர்ந்த சீடர்கள், நம் படகு எப்படி கவிழ்ந்தது என்று கேட்டனர். கடலும் மீன்களும் சேர்ந்து செய்த சதி திட்டத்தால் படகு கவிழ்ந்து விட்டன என்றார் பரமார்த்தர். அப்படியானால் கடலின் திமிரையும் மீன்களின் கொட்டத்தையும் அடக்க வேண்டும். மறுபடியும் மீன்களை பிடிப்போம், பிடித்து கொன்று விடுவோம் என்றார் சீடர்கள். மறுநாள் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றதும், குருவே, எங்களை விட உங்கள் மீது தான் மீன்களுக்கு கோபம் அதிகமாக இருப்பதால் தூண்டில் போடுவதற்கு பதில் உங்களையே கயிற்றில் கட்டி கடலுக்குள் இறக்கி விடுகின்றோம். உங்களை கடிப்பதற்காக கடலில் உள்ள எல்லா மீன்களும் வரும். உடனே நாங்கள் எல்லா மீன்களையும் பிடித்து விடுகிறோம் என்றனர் சீடர்கள். குரு சற்று நேரம் யோசித்துவிட்டு சரி என்றார். உடனே சீடர்கள் அவரை கயிற்றில் கட்டி கடலில் தூக்கி போட்டனர். நீச்சல் தெரியாத பரமார்த்தர் நீருக்குள் மூச்சுவிட முடியாமல் துடித்தார். நீரில் காற்று குமிழ்கள் வருவதை கண்ட சீடர்கள், அடே யப்பா, நம் குரு நிறைய மீன்களை பிடிக்கின்றார் என்று நினைத்தனர். சீடர்கள் நீரில் இருந்து குருவை தூக்கினர். ஆனால் பரமார்த்தரோ மயங்கி கிடந்தார். மீன்களோடு நீண்ட நேரம் சண்டை போட்டதால் களைத்து விட்டார் என்றான் மட்டி. கண் விழித்த பரமார்த்தர், சீடர்களே, இன்னும் நம் மீது கடலுக்கு இருக்கும் கோபம் தீரவில்லை. எப்படியோ இந்த தடவை தப்பித்து கொண்டோம். இனிமேல் கடல் பக்கமே போக வேண்டாம் என்றார். இறுதியில் கடலையும் மீனையும் திட்டியபடி அனைவரும் கரை சேர்ந்தனர். நீதி: புத்திசாலியாக யோசித்தல் வேண்டும். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.